கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டியதை தேவன் அருளினார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாபேஸ் ஞானமாய், கருத்தாய், கவனமாய், நேர்த்தியாய் தேவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். அவர் வேண்டிக் கொண்டதை எல்லாம் தேவன் அவருக்கு அருளினார் என்று. இன்றைய தினத்துல நம்மை நாம் ஆலோசித்து பார்ப்போம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஜெபம், மற்றவர்களை குறை சொல்லுகிற ஜெபம். லூக்கால கூட வாசிப்போம் 18ஆம் அதிகாரத்துல பரிசேயரும் ஆயக்காரரும் ஜெபிக்கிறத. அந்த ஆயக்காரன் மற்றவர்கள் எல்லாரையும் குறை சொல்லி ஜெபிப்பார். ஆயக்காரன் தன்மேல் இருக்கிற குற்றங்களை சொல்லி கண்களை எரெடுக்கும் துணியாம நெஞ்சில அடிச்சுக்கிட்டு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப யாருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்? வேதத்துல வாசிக்கிறோம், எலியா பாடுள்ள துஷ்டனா இருந்தும் அவர் எப்படி ஜெபித்தாரா? கருத்துள்ளவராய் ஜெபித்தார். அப்போ கருத்துள்ள ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். யாபேசின் தாய் யாபேசை துக்கத்தோட பெற்றெடுக்கிறாங்க. ஆனாலும் வசனம் சொல்லுது, 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், யாபேஸ் தன் சகோதரர்களிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். இந்த ஞானமான ஜெபத்தை செய்த அந்த மனுஷன் எல்லாவற்றிலும் கனம் பெற்றவனாய் இருந்தார். தன் சகோதரர்கள் எல்லோரிலும் அவர் கனம் பெற்றவராய் இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்போ நம்ம இடத்துல தேவன் விரும்புகிறது என்ன? கருத்தோடும் ஜெபம் பண்ணணும், ஆவியோடும் ஜெபம் பண்ணணும். அதை தானே பவுல் சொல்லுகிறார். அப்ப நம்ம ஜெபம் தேவையான வார்த்தைகளை சொல்லி தேவன் விரும்புகிறபடி நம் ஜெபித்தோமானால் நம் ஜெபத்திற்கு நிச்சயமாய் தேவன் யாபேசின் ஜெபத்திற்கு உடனடியாக பதில் தந்தது போல நம்ம ஜெபத்துக்கும் பதில் தருவார். கருத்தாக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.